அண்மையிலே கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குள் அடங்கிய காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் அதிகமான பகுதிகளை கைப்பற்றியது நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இருப்பினும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், கேரளாவுடைய தலைநகரான திருவனந்தபுரத்தில் பிஜேபி கைப்பற்றி விட்டது என்று மட்டுமல்ல, அவர்கள் நீ அடுத்தது கேரளா முழுவதும் தான் என்று பேசப்படும் பொருளாக இருந்து வருகிறது. குறிப்பாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திருச்சூரில் பிஜேபி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது அனைவரும் அறிந்திருப்போம். அப்படி பாராளுமன்றத்தில் தனித்துவத்தோடு பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால், திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்ற பிஜேபி ஏன் திருச்சூரில் வெற்றி பெறவில்லை? திருச்சூரிலே எந்த பகுதியிலும், திருச்சூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பிஜேபி என்பது வெற்றி என்பதே இல்லை. அது யாரும் இப்போது பேசுவதில்லை. காரணம், எம்பியாக ஜெயித்தாரே, திருச்சூரிலே ஏன் தோல்வியுற்றார் என்பதை யாரும் கேட்பதில்லை. குறிப்பாக இதை நாம் என்ன சொல்கிறோம் என்றால், ஓட்டு திருட்டு என்பது ராகுல் காந்தி சொன்னது இதுதான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். திருச்சூரிலே ஓட்டு திருட்டின் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தற்போது அந்த பணியை திருச்சூரில் செய்யாமல் திருவனந்தபுரத்தில் செய்திருக்கிறார்கள். அதுதான் நாடறிந்த உண்மை என்பது. திருவனந்தபுரத்தில் செய்து அங்கே வெற்றி பெற்றுள்ளார். இதே ஒரு விஷயம் ஓட்டு திருட்டு தான் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், அங்கே திருச்சூரிலே வெற்றி பெற்ற சுரேஷ் கோபி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே திருச்சூரிலே வாக்களித்தார்கள். ஆனால் தற்போது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திருவனந்தபுரத்தில் வாக்களித்துள்ளார்கள். இதிலிருந்தே தெரிகிறதா யார் ஓட்டு திருட்டு என்பது? இதுதான் பிஜேபியின் உண்மை முகம் என்பதை நாடு அறிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.